நம்ம வாழக்கூடிய பூமி தனித்துவமா இருக்கறதுக்கு காரணமே அதுல இருக்கக்கூடிய கிராவிட்டி தான். புவியீர்ப்பு விசை மட்டும் இல்லை அப்படின்னா நம்மளோட பூமி தலைகீழா மாறிடும். பூமியில நம்மனால நடக்கவே முடியாது, மிதக்க தான் முடியும். சயின்ஸ் படி பார்த்தோம்னா புவியீர்ப்பு விசை நம்ம பூமி முழுவதுமே சரியான அளவுல பரவி இருக்கு. என்னதான் பூமியில கிராவிட்டி சம அளவு இருந்தாலுமே அந்த கிராவிட்டியவே ஏமாத்துற மாதிரியான சில இடங்களும் நம்ம பூமியில இருக்க தான் செய்யுது. அப்படிப்பட்ட வினோதமான 8 இடங்களை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க சேனலுக்குள்ள புதுசா வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கலிஃபோர்னியா மாகாணத்தில் அமைச்சிருக்கக்கூடிய சாண்டா குரூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி தான் ரெட்வுட் ஃபாரஸ்ட்டுக்கு ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. அந்த ரெட்வுட் ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கிராவிட்டி ஹில்லை தான் இவங்க மிஸ்ட்ரி ஸ்பாட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜார்ஜ் பிராத்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய மெக்கானிக் தான் 1939 மக்கள் பார்வைக்காக இந்த இடத்த திறந்து வச்சிருக்காரு. மிஸ்டரி ஸ்பாட் டூரிஸ்ட் பிளேஸாக மாறி இருக்கு. டூரிஸ்ட் பிளேஸாக மாற அளவுக்கு அந்த மிஸ்டரி ஸ்பாட்டுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். 1939 முன்னாடி வரைக்குமே அவர் அந்த பகுதியில் கேரேஜ் அமைச்சு வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஆனால் அவருக்கு அந்த குறிப்பிட்ட இடத்துல வேலை பார்க்கும்போது தலை சுத்தல் மாதிரியான ப்ராப்ளம் அடிக்கடி வந்துட்டு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவரோட காம்பஸ் கூட அந்த இடத்துல சரியான திசையை காமிக்காதான். இந்த மாதிரி தான் தினமும் ப்ராப்ளம் நடந்துட்டு இருந்ததா அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் அந்த பகுதி ஒரு அதிசயமான பகுதி அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வந்திருக்கு. இன்னுமே அந்த இடத்துல நிறைய ஆராய்ச்சி அவர் பண்ணியிருக்காரு. அதாவது பலகை மேலே பந்தை வச்சோம் அப்படின்னா அது கீழே இருந்து மேலே நோக்கி போக ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி தான் தண்ணியுமே ஒரு இடத்துல ஊற்றும் போது அது மேல் நோக்கி தான் போயிருக்கு. இந்த இடத்துல கிராவிட்டி சுத்தமாகவே வேலை செய்யலை அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இதை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்காரு. அந்த இடத்துல நம்மனால கிட்டத்தட்ட 60 டிகிரி வரைக்குமே சாய்வா விழுகாமல் நிற்க முடியுமா. இந்த பகுதியில் நம்ம நடக்கும்போது ஒரு மலையில் ஏறுறது போல தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்பேஸில் இருக்க மாதிரியான ஒரு ஃபீலிங்கை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி டூரிஸ்ட் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு கிராவிடேஷனல் இந்த இடத்துல கம்மியாக இருக்கு. அதை தான் இவங்க மிஸ்டரி ஸ்பாட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்த பார்க்கறதுக்காகவே நிறைய சுற்றுலா மக்கள் அதிகமாக போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய இடம் கோல்டன் ராக், மியான்மரோட தலைநகரான நெய்பிடோல இருந்து 220 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு புத்த வழிபாட்டு தலம் தான் இந்த கோல்டன் ராக். இந்த பாறை கடல் மட்டத்துல இருந்து சுமார் 3600 அடி உயரத்துல அமைஞ்சிருக்கு. கோல்டன் ராக் பாறையோட மொத்த எடையுமே 600 டன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 600 டன் எடை கொண்ட ஒரு பாறை கிராவிட்டிக்கெல்லாம் அப்பேற்பட்டு லேசா சாஞ்சபடி பல நூறு ஆண்டுகளா விழுகாம நின்றுட்டு இருக்கு. இந்த பாறையை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பாறையோட பேரு கோல்டன் ராக். இவ்வளவு பெரிய பாறை மலை உச்சியில எப்படி சாயாம நின்றுட்டு இருக்கு அப்படிங்கறதே நம்ம எல்லாத்தையுமே ஆச்சரியப்படுத்தும். ஆனாலும் இந்த பாறைக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்குன்னு சொல்றாங்க. பழங்காலத்துல வாழ்ந்த ஒரு புத்தர் துறவிக்கிட்ட அவரோட தலைமுடியை கொடுத்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அரசர் இந்த தலைமுடிய ஒரு பாறைக்கடியில புதைச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்காரு. அதே மாதிரியே அரசரும் கடலுக்கடியில இருந்து மிகப்பெரிய பாறையை எடுத்துட்டு மலைக்கு மேல கொண்டு போய் தலைமுடியை புதைச்சு வச்சுட்டு அதுக்கு மேல இந்த பாறையை வச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பாறை தான் இப்ப இருக்கக்கூடிய கோல்டன் ராக் அப்படிங்கிறத இந்த ஊர் மக்கள் நம்புறாங்க. அந்த தலைமுடி இருக்கிறனால தான் அந்த பாறை சாயாம நிக்குது அப்படிங்கிறத அவங்க நம்புறாங்க. இந்த புத்தர் கோயிலுக்கு போகக்கூடிய மக்கள் அந்த பாறைகளுக்கு மேல தங்க இலைகளை ஒட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பாறை தங்க நிறமா மாறி இருக்கு. அதனால தான் கோல்டன் ராக் அப்படிங்கிறது இதுக்கு பேர் வந்திருக்கு. இன்னைக்கு வரைக்குமே 600 டன் எடையுள்ள பாறை சாஞ்சபடி விழுகாம நிக்கிறத நம்மளால பார்க்க முடியும். கிராவிட்டிக்கெல்லாம் ஆப்போசிட்டா இந்த பாறை சாயாம நிக்கிறத பார்க்கறதுக்கே நமக்கெல்லாம் ஆச்சரியமா தான் இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய இடம் ஸ்பூக் ஹில். அமெரிக்காவில் புளோரிடா மாகாணத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சிறிய ரோடு தான் இந்த இடம். சாதாரணமாக தார் ரோட்டில் என்ன அதிசயம் இருக்க போகுது அப்படின்லாம் நம்ம நினைப்போம். இங்கே தான் பார்த்தீங்கன்னா மிஸ்டரியஸான இடம் இருக்கு. அது என்னன்னா குறிப்பிட்ட ரோட்டில் ஒரு காரை நம்ம பள்ளத்தில் நிறுத்தி வச்சோம் அப்படின்னா அது பாட்டுக்கு மேடை நோக்கி நகர்ந்து போகுது. சில ரோட்டுல எல்லாம் பள்ளத்துல இருந்து மேட்டை நோக்கி போறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனால் இந்த ரோட்ல நம்ம கஷ்டமே பட தேவையில்லை. சாதாரணமாக காருக்குள்ள பள்ளத்தில் உட்கார்ந்துருந்தாலே போதும், அதுவே மேட்டில் கொண்டு போய் நம்மளை விட்டுரும். அந்த அளவுக்கு புவியீர்ப்பு விசை இந்த இடத்துல ரொம்ப கம்மியாக தான் வேலை செய்யுது. எர்த்தோட கிராவிடேஷனல் இந்த இடத்துல ரொம்பவே கம்மியாக இருக்கிறனால தான் இந்த மாதிரி நிகழ்வு நடக்குது. ஆனாலும் இந்த ஊர் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா அந்த ஊர்ல பழங்காலத்துல தலைவர் ஒருத்தவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். அவரு முதலை கூட போராடி அந்த இடத்துல இறந்து போனனால அந்த மலைப்பகுதியில தான் அவரை புதைச்சு வச்சிருக்காங்க. அவரோட சக்தினால தான் இந்த ஒரு அதிசயம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத அவங்க நம்புறாங்க. என்ன இருந்தாலும் கிராவிட்டிக்கு ஆப்போசிட்டா நடக்கிறத நம்ம பார்க்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய இடம் அப்சைடு டவுன் வாட்டர் ஃபால்ஸ், ஹவாய். பொதுவாக நீர்வீழ்ச்சி அப்படின்னாவே மேலே இருந்து தான் கீழே தண்ணி வரும். ஆனால் இந்த அதிசய நீர்வீழ்ச்சியில் பார்த்தோம்னா தண்ணி கீழே இருந்து மேலே போகுது. அற்புதமான இயற்கையோட அழகை உள்ளடக்கியது தான் ஹவாய் தீவுகள். ஹவாய் தீவுகள் அப்படின்னு பார்த்தோம்னாவே 100க்கும் மேற்பட்ட நீர்வீழ்ச்சிகள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த அப்சைடு வாட்டர் ஃபால்ஸ். இந்த ஒரு நீர்வீழ்ச்சியில தண்ணி மேலே போறதுக்கு காரணமே அந்த நீர்வீழ்ச்சியோட ஜியோகிராபிக்கல் அமைப்பு தானா. இந்த நீர்வீழ்ச்சி அமைஞ்சிருக்கக்கூடிய இடத்துல வடகிழக்கு நோக்கி வீசக்கூடிய அதிகப்படியான காற்றழுத்தத்தினால தான்
அந்த தண்ணீர் வந்து கீழே போக முடியாமல் மேலே பறக்குது. இதைத்தான் நம்ம பார்க்கும்போது தலைகீழ இருக்கிறது போல நம்மளுக்கு தெரியும். இதனால தான் இந்த வாட்டர் ஃபால்ஸை அப்சைட் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸை நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஆபத்தான மலைப்பகுதியெல்லாம் கடந்து போய் தான் இதை பார்க்க முடியும். ரொம்பவே ஆபத்தான ஒரு ட்ரக்கிங்காக இருந்தாலுமே இந்த அப்சைட் வாட்டர் ஃபால்ஸை பார்க்கறதுக்காகவே நிறைய சுற்றுலா மக்கள் அங்கே போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஆஃப் டவாஸ்கோ. கிட்டத்தட்ட 300 டன் எடை இருக்கக்கூடிய ஒரு பாறை மேற்கு அர்ஜென்டினாவில் இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் சரிஞ்ச நிலையில் விழுகாமல் நிற்கிது. மலை உச்சியில் இருக்கக்கூடிய அந்த பாறை தான் அந்த பகுதிக்கே ஒரு அடையாளமாக இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான பாறை கிடையாது. இது வந்து ஒரு டூப்ளிகேட் பாறை தான். இதுக்கு முன்னாடியே அந்த ஒரிஜினல் பாறை வந்து இருந்திருக்கு. 1912ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் பாறைகளை உடைக்கணும்னு சொல்லி வெடி வச்சிருக்காங்க. அப்படி வெடி வச்சு அவங்க உடைச்சனால அந்த அதிர்வு தாங்க முடியாமல் அந்த பாறை வந்து மலை உச்சிலேருந்து கீழே விழுந்து உடஞ்சிருக்கு. இதை கவனிச்ச அர்ஜென்டினா கவர்மெண்ட் வந்து 2007ஆம் வருஷம் தான் அதே மாதிரியான ஒரு டூப்ளிகேட் கல்லை வந்து வடிவமைச்சு அந்த மலை உச்சியில் அமைச்சு வச்சிருக்காங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்த பாறைக்கு வந்து எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் அவங்க வந்து கட்டி அமைச்சிருக்காங்க. ஆரம்பத்தில் இருந்த அந்த உண்மையான பாறை வந்து நகருமா. அந்த பாறைக்கடியில் ஏதாவது பொருளை வச்சுட்டு போனோம் அப்படின்னா அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது அந்த பொருள் நசுங்கி இருக்கும். ஆனால் இப்போ வச்சிருக்கக்கூடிய அந்த செயற்கையான பாறை நகராது. ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த உண்மையான பாறையை பார்க்கறதுக்காக நிறைய சுற்றுலா மக்கள் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வச்சிருக்கக்கூடிய பாறையை பார்க்கறதுக்காக மக்கள் வந்து ஆர்வம் காட்டுறதே இல்லையா. இந்த பகுதியோட அடையாளம் வந்து அழியக்கூடாது அப்படிங்கறதுக்காகவே அந்த ஊர் கவர்மெண்ட் வந்து ஒரு செயற்கையான பாறையை உருவாக்கி வச்சிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து மிஸ்டீரியஸ் ரோடு சவுத் கொரியா. பொதுவாகவே நம்ம எல்லாரும் ஆபத்தான ரோடுகளையும் வித்தியாசமான ரோடுகளையும் நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஆனால் சவுத் கொரியாவில் இருக்கக்கூடிய ஜேஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஐலாண்டில் தான் ஒரு வித்தியாசமான ரோடு இருக்கு. இந்த ரோடு வந்து சாதாரணமான ரோடு இல்லாம ஒரு மிஸ்டீரியஸான ரோடா தான் அமைஞ்சிருக்கு. சாதாரணமா இந்த ரோட்டுல பார்த்தோம்னா பள்ளத்துல இருந்து மேல் நோக்கி போகக்கூடிய அந்த ரோடு காருக்குள்ள உட்காந்துட்டு பார்க்கும்போது அது மேல இருந்து கீழே இறங்கக்கூடிய ரோடா தெரியுது. அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு மெமரியா அந்த இடத்துல கொடுக்குது. இதே மாதிரி தான் அந்த வண்டிக்குள்ள நம்ம வந்து போகும்போது ரோடோட அமைப்பை மாத்தி நம்மளுக்கு பிரதிபலிக்குது. அது மட்டும் இல்லையா, அந்த தெருவுக்குள்ள வளைவுகள் இருக்கு இல்லையா, அதை கூட நம்ம நல்லா சரியா கணிக்க முடியாதான். அந்த அளவுக்கு ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷனை அந்த இடத்துல ஏற்படுத்தக்கூடிய இடம் தான் அது. நம்ம வந்து கார்ல போயிட்டு இருக்கோம். ஆனா மேடுல இருந்து பள்ளத்துக்கு போகும்போது பள்ளத்துல இருந்து மேல் நோக்கி போற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலிங்கை கொடுத்துச்சு அப்படின்னா அது வந்து நம்மளை எந்த அளவுக்கு பயமுறுத்தும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான இடம் தான் இது. கிராவிட்டியே இல்லாத உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. நம்மளோட பூமியில கிராவிட்டியே இல்லாத சில இடங்களை பார்க்கறதுக்கே நம்மளுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. பூமியே கிராவிட்டியே இல்லாம இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளால இருக்கவே முடியாது. இந்த ஒரு விஷயத்துக்காகவே நம்ம பூமிக்கு ரொம்பவே நன்றி சொல்லணும். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து ஹூவர் டேம். அமெரிக்காவில் பிளாக் கேனியன் பகுதியில் இருக்கக்கூடிய கொலரேடா ரிவருக்கு குறுக்கால கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான அணைக்கட்டு தான் இது. இதோட உயரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 720 அடி வரைக்கும் இருக்கு. உலகத்துல இருக்க பெரிய அணைகள்ல இந்த அணையும் ஒன்னா இருக்கு. இந்த டேமோட அமைப்பு வில் வடிவத்துல அமைச்சிருக்காங்க. இந்த டேம்ல இருக்கக்கூடிய ஒரு அதிசயம் என்னன்னா அதுதான் அங்க வந்து புவியீர்ப்பு விசை சுத்தமா வேலை செய்யாது. இதை கேட்கறக்கே நம்மளுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும். நம்ம வந்து பொதுவா உயரத்துல இருந்து தண்ணியை ஊற்றணும் அப்படின்னா அது வந்து பள்ளத்தை நோக்கி போகும். ஆனா இந்த இடத்துல பார்த்தோம்னா தண்ணீர் வந்து ஊற்றும் போது அது மேல் நோக்கி தான் போகுது. இதுக்கு காரணமே அந்த டேமோட வடிவமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வில் வடிவத்துல ரொம்பவே உயரமா இந்த டேமை கட்டியிருக்காங்க. இந்த டேம்ல கீழே இருந்து வரக்கூடிய அதிகப்படியான காற்றும் அதோட அழுத்தமும் தான் மேல் நோக்கி போகும்போது தண்ணீரை இப்படி பறக்க வைக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு அதிசயமான நிகழ்ச்சியை பார்க்கறதுக்காகவே அதிகப்படியான சுற்றுலா மக்கள் அங்க போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து கடைசியாக பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா மிஸ்டரி ஸ்பாட். நம்ம பார்க்கக்கூடிய இந்த வினோதமான ஃபோட்டோ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருந்தது. அதாவது ஒரு பெரிய பாறை எந்த ஒரு பிடிப்புமே இல்லாமல் அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்க மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுது. எர்த்தோட கிராவிடேஷனால தான் இந்த பாறை விழுகாமல் தொங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. இந்த வித்தியாசமான பாறை எந்த இடத்துல இருக்கு, இந்த ஃபோட்டோவை யார் எடுத்தாங்க அப்படிங்கிறது இது வரைக்குமே தெரியல. இந்த ஃபோட்டோவோட உண்மைத்தன்மை அப்படிங்கிறது நிரூபிக்கப்படவே இல்லை இன்னைக்கு வரைக்கும். சில பேர் வந்து இது உண்மையாக இருக்காது, இது வந்து ஒரு போட்டோஷாப்பா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இனிமே சில பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷனால எடுக்கப்பட்டதா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம உலகத்துல பல மர்மமான இடங்கள் நிறையவே இருக்கு. அதுல ஒன்னா கூட இந்த பாறை கண்டிப்பா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்புறாங்க. என்ன இருந்தாலும் நம்ம பூமி ரொம்பவே விசித்திரமானது தான். நம்மளோட பூமியை முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால முடியாது. இன்னைக்கு வீடியோல பார்த்த 8 இடங்கள்ல உங்களுக்கு எந்த இடம் பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.